அமாவாசை திதி. இந்த அமாவாசை திதியை எடுத்துக்கொண்டால் இதில் வந்து முக்கியமாக நம்ம பார்க்கும் பொழுது பித்ரு காரியங்களை தான் நம்ம செய்வோம். ஸோ அமாவாசை அன்றைக்கி நமக்கு எந்த கோயிலுக்கு போனால் நல்லது? இன்றைக்கி நமக்கு வந்து சோஷியல் மீடியாவில் பார்த்திங்கன்னா அமாவாசை அன்றைக்கி அந்த கோயிலுக்கு போங்க, பில்லி சூனியம் போயிடும், இல்லைன்னா அடுத்தவங்களுக்கு சூனியம் வைக்கிறதுக்கு, இப்படி நெகட்டிவாக தான் நம்ம நிறைய யோசிக்கிறோமே தவிர, ஒரு அமாவாசை அன்றைக்கி ஒரு கோயிலுக்கு போகும்பொழுது என் குடும்பம் நல்லா இருக்குமா, இல்லை எனக்கு நோய் நொடி வராமல் இருக்குமா, என் பசங்க நல்லா இருக்குமா அப்படிங்கிறத நம்ம யோசிச்சுட்டு ஒரு கோவிலுக்கு வந்து போகலாம். அமாவாசையில் உங்கள் எல்லையில் இருக்கக்கூடிய தெய்வங்கள், அது பெருமாள் கோயிலாக இருக்கலாம், சிவன் கோயிலாக இருக்கலாம். ஸோ காலையில் நீங்கள் பித்ரு காரியங்களை செஞ்சுட்டு அமாவாசை அன்னைக்கு சாயங்காலத்தில் ஒரு ஆலயத்துக்கு போயிட்டு, குறிப்பாக நீங்கள் பெருமாள் கோயிலுக்கு போகிறது ரொம்ப விசேஷம். ஸோ பெருமாள், ஏன்னா நிறையா கோவில்களில் சுவாமி புறப்பாடே இருக்கும் அமாவாசை டைமில். ஸோ வீதி புறப்பாடில் வரக்கூடிய சுவாமியை கூட நம்ம வழியில் வந்து வணங்கலாம். ஒரு கோயிலுக்கு போயிட்டு நம்ம சாமி கும்பிட்டுட்டு வர்றதும் ஒரு மனசுக்கு நமக்கு லேசாக இருக்கும். அமாவாசை அன்னைக்கு நம்ம ஆலயம் போகிறோமோ இல்லையோ, ஆனால் அன்னதானம் செய்கிறது ரொம்ப விசேஷமானது. ஸோ அமாவாசை பௌர்ணமி ஆகிய 2 தினங்களிலும் ஆலயம் சென்று வழிபாடு செய்வதை விட அன்றைய நாட்களில் அன்னதானங்கள் செய்யும் பொழுது அந்த தானங்கள் வந்து நமக்கு ஒரு நிறைய புண்ணியங்களை வந்து சேர்த்து கொடுக்கும்.